தமிழ் பொன்மொழி உங்களுக்காக புதிய தகவலுடன் சில நிமிடங்கள் உங்களோடு. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம வந்து FPTP அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேட்டிவ், ஸோ அந்த மெத்தட் பார்த்தோம். இப்போ தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெஃபரன்ஷியல் ஓட்டிங் சிஸ்டம். இந்த ப்ரெஃபரன்ஷியல் ஓட்டிங் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிஸ்டம் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்தோம். பட் இப்போ நம்ம அதை பயன்படுத்துறது கிடையாது. நம்ம டைரெக்டாக FPTP அந்த மெத்தட்கே நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ப்ரெஃபரன்ஷியல் ஓட்டிங் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேட்பாளர்கள் எத்தனை வேட்பாளர்கள் இருந்தாலும் எல்லா வேட்பாளர்களும் நம்ம வாக்களிக்க முடியும். ஸோ அது எப்படி நம்ம வாக்களிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரெஃபரன்ஷியல். ஸோ ஆர்டர்ஸ் ப்ரெஃபரன்ஷியல், யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்டு அப்படின்ட்டு நம்ம ஒரு ஆர்டரை வந்து நம்ம அதை பேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆர்டர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4 வேட்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் A, B, C and D ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, இதில் நாம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறோம், Cன்றவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ்ல C, செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் B, தேர்ட்ல D, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா A. ஸோ இந்த மாதிரி இந்த வேட்பாளர்களை வந்து நம்ம ப்ரெஃபரன்ஷியல் ஓட்டிங் சிஸ்டம் மூலமாக நம்ம செலக்ட் பண்ண முடியும். நமக்கான வேட்பாளர்கள் யாரு, ஸோ அதில் யாருக்கு நாம முன்னுரிமை அளிக்கிறோம், யாருக்கு அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரியாரிட்டி மெத்தடை வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ண முடியும். அதில் வேட்பாளர்களாக இருக்க அத்தனை பேரையும் நாம அதில் ஆர்டர் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஆர்டர் பண்ணோம்னா இதில் எப்படி வந்து ஒரு வேட்பாளர் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேட்பாளர் தேர்வு செய்யப்படணும்னா குறைந்தபட்சம் 51% வாக்குகள் வந்து இதை வாங்கணும். அவர் 51% வாக்குகளுக்கு குறைவாக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த எலெக்ஷன் வந்து தள்ளுபடி செய்யப்படும். ஸோ இந்த ப்ரெஃபரன்ஷியல் ஓட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டர் அவருக்கான ஆர்டரில் அந்த வேட்பாளர்களை வரிசைப்படுத்தியிருப்பாரு. அந்த வரிசைப்படி அதில் யார் அதிகபட்சமாக 51% எடுத்திருக்காங்க. அப்போ என்ன எப்படி இதில் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு இருக்குது, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 51% குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ செகண்ட் ப்ரியாரிட்டி எடுப்பாங்க. செகண்ட் ப்ரியாரிட்டியில் யார் 50% ப்ளஸ் எடுத்திருக்காங்க, 51+ அதில் பார்ப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து திருப்தி இல்லை அப்படின்னா தேர்ட் ப்ரியாரிட்டியில் யார் 51% ப்ளஸ் எடுத்திருக்காங்களோ, ஒருவேளை அவங்க 51+% தேர்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கவங்க எடுத்திருந்தாங்கன்னா அவங்க தான் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்படுவாங்க. ஒருவேளை ஸோ இந்த ஆர்டரில் இருக்க எந்த ஆர்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 51% வந்து யாருமே கிராஸ் பண்ணல, எந்த ஒரு வேட்பாளரும் 51% மேலே வாக்குகள் வாங்கலை அப்படின்னு சொன்னால் அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டு திரும்பவும் தேர்தல் அந்த தொகுதியில் நடத்தப்படும். இதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட மக்கள் விரும்பக்கூடிய 50%க்கும் அதிகமான மக்கள் விரும்பக்கூடிய ஒரு வேட்பாளர் அவங்களுக்கான பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். அதனால அந்த வேட்பாளர் அவங்களுக்கான சேவை குறைபாடு எதுவும் இல்லாமல் தெளிவாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம். இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் மெத்தட்ல பிலோ 51% எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கம்ப்ளீட்டாக ரீஎலெக்ஷன் ஆகும். ஸோ அப்போ இதுக்கான செலவுகளும் கூடும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து இந்த எலெக்ஷனில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த எலெக்ஷன் மெத்தடில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் இது காம்ப்ளிகேட்டட். நம்ம ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேட்டிவ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை விட இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஸோ இந்த டைரெக்டாக வந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கு ப்ரெஃபரன்ஷியல் ஓட்டிங் சிஸ்டமில். ஸோ தெளிவாக நம்ம சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.